பைத்தியம் வேணும் உனக்கு. என்ன கேடு உனக்கு? நல்லா தானே இருக்க? உன்னை காப்பாற்ற நான் சாகிறத மறந்துட்டேன். ஏன் சாகிறதுக்கு அலையிற? இதே நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல. அதுக்காக உன்னை நான் காப்பாத்தல. இத பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எமனே எதிர்க்க துணிச்சிட்ட நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? எதிரில் ட்ரெயின் இல்லை, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்ப? நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பண்ணா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றோம், கேட்சிங்க ஆக மாட்டேங்கிறாளே. துப்பு கரைஞ்சதுதான் மிச்சம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, ஏய் நீ எப்போ வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவனை சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேடெல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே. அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதரா. பார்க்கறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துக்கிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்கப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உட்கார், பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே. நடந்தா நல்லா இருக்கும்ல. இருக்கும். ஆனா உங்க ஆத்தா கறி ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டியிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே, யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்ல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க் யூ டியர். என்ன தலைவா, ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும்போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே, என்னடா மெட்ராஸ் காலேஜ்ல அட்மிஷனா? நோ, இதெல்லாம் விட்டு சென்னையில போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்கள மதிக்காத குணம் எப்பறா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனோ சொல்லி கொடுத்தான்? அப்பா, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது. ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமே தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல? உன்னை தம் அடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில் இருக்கிறவனா டெல்லிக்கு வரதுக்கு அலையிறா, நீ டெல்லியிலேருந்து சென்னைக்கு போறங்கிற? அப்பா, உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய், நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? 2 வருஷமா ஓடிருமா? அப்பா நீ போய் தான் ஆணுங்கிற. எங்க முடிவு கேளு. நீ போனேன்னா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்டர்ல அப்புறம் பார்ப்போம். சரி, அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பேன். சார், ஃபேமிலியோட சென்னைக்கு வந்துருக்கீங்க? ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல, வாங்கலான் இருக்கோம். விக்கிரியா? சார் ரொம்ப நகலா பேசுறாரு. அது ஒண்ணு இல்லையா, என் மேல இருக்கிற கோவத்தை அவன் உன் மேல காட்டுறான். கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா இப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன் தானே நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது? டேய், டிரான்ஸ்ஃபர்னாடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன். சார், உள்ள மேலதான் உங்களுக்கு இன்னும் பார்த்தேன் சார். ஆமா,
டெல்லியில் நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிற வேலை. சிரிச்சது போல நிறுத்துங்க. உன்ன சொல்லலையா? நீ எதுக்கு வண்டி நிறுத்தின? நீங்க சொன்னதுக்கு நேரத்துல யாரியாது? ஆர்டிஎக்ஸ். என்னையா வெடிமருந்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வெடி மருந்தாவது பத்த வச்சாதான் பத்திக்கும். இவன் பார்த்த இடமெல்லாம் பத்திக்கும். ஆளுங்க செம்பியா? ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது சர்வ கட்சிக்கு சத்துணவே இவன் தான். இவனுக்கு தான் இன்னைக்கு நேஷனல் லீடர்ஸ். யாரா இங்க புல்லட்? யாரா புல்லட்? என்னடா பாக்குற? ஏய் யாரா புல்லட்? சொல்றா. ஏய் சொல்லுங்கடா. ஏய் யாரா இங்க புல்லட்? ஏய் சொல்லுங்கடா, எங்கடா இருக்கா? ஏய் சொல்லுங்கடே, யாரா இங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டிருக்கேன்டா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம்னு காலேஜ்ல சொன்னேன். வேண்டாம்னா வெளில ஆமாண்ணா. வச்சுக்கோ. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூ தாண்டா ரிபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுறேன். சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஓவர். अंदुरनी आंबुलेंस की किसकी बोल रहा? उल्लो पो get in पीछे पुड़ा पीछे ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசுனதை விட எக்ஸ்ட்ரா தான்டா அடிச்சிக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது பேடா. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் பாண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனை நான் ரிப்பீட். உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. போனா உன்னோடதா? இதானே உன் போன்? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டான். அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது சரி, உள்ள 5,000 10,000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10,000 ஒருத்தன் என்ன புகழ்தான். போடான்ட்டு 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? சிம்மு என் கையில இருக்குது. இந்த ஓட்டுற போன்ல ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. குட்டிமா கைத்தட்டு. எல்லாம் போச்சு. யாரா அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா. நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை விட்ற, நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்ல அர்ச்சனையும் இல்ல, சும்மா என் டேஸ்ட்டும் அவன் டேஸ்ட்டும் ஒன்னா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட்.
மழை வந்தா நினைஞ்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பண்ணலான்னு அவர்கிட்ட சொன்னீங்க. டேய் இது ஒரு டேஸ்டடா. ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் உன் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசுனேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னை விட நல்லாவே இருப்பா. ஏய் ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல. ஏங்கண்ணா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா 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 சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆளால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறோமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. குட் மார்னிங். ஹலோ சேர்மன். ஹலோ. குட் மார்னிங். மார்னிங். ஹாய். ஹாய். குட் மார்னிங். மார்னிங். ஹலோ. யார் அது? லெக்சரரா? அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாரு, சேர்மன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவன், ஈகோ இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதும் கூடவே இருக்குது பார். இதான் உலகத்தோட நியதி. இப்படி ஒரு உடான்ஸுக்கு நடுவுல இப்படி ஒரு உத்தமனும் இருக்காங்க. எப்படி இருக்கு கீதா? கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? போட்டோ எடுக்கிறியா? போட்டோ இப்ப எடுத்த போட்டோ எல்லாருக்கும் காமி. இது அனுப்பு SMS. உங்க அத்தாலேடா அக்கா தங்கச்சியோடு நீங்க இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவனா நீ? தலைவனா நீ? வெள்ளத்தோல் பேனிசன் சட்டை போட்டா நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். எதுக்கு இங்க நிப்பாட்ற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டரை நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாம் வா. எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான். ஓஹோ, அப்ப உனக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது தான். அப்ப வண்டிக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிடக்கூடாது தான்ப்பா. அப்ப எதிரில் வரவனுக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அடா, அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம். நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில் வர நிறுத்து. ஒரு 1,000 ரூபாய் தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. உட்ரா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ஏய், ఒక புது வண்டி தீஸ்கரா. ఏ வண்டில வாங்க சார்? ரொம்ப பழசா இருக்குது. இல்லையே, புதுசுதான். நான் வண்டியை சொல்லல, புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம், அத ராஸ்கோரா.